ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்தாருங்கிறத நான் மாறு தட்டிக்கிட்டேன், எனக்காக மரித்தாருங்கிறதையும் மாறு தட்டிக்கிட்டேன். ஆனால் இது ரெண்டு காரியமும் உயிர் தேர்தல் மூலமாக தான் நிறைவேறுகுதுன்னு எனக்கு புரிஞ்சிச்சுன்னா அதை நான் மாறு தட்டுவேன். ஹல்லேலூயா. அதான் உயிர் தேர்தல் திருநாள பயங்கரமாக கொண்டாடுவாங்க. ஏன்? அந்த ரெண்டுக்கும் அத்தாரிட்டி இதுதான். இது இல்லைன்னா அவருடைய பிறப்பு வேஸ்ட், இது இல்லைன்னா அவருடைய மரணமும் வேஸ்ட். அப்ப இயேசு கிறிஸ்து அவருக்காக பிறக்கல, அவருக்காக மரிக்கல, அவருக்காக உயிரோடு எழுந்திருக்கவே இல்லை. ஏன்னா கல்லை புரட்டி வச்சுட்டாங்க இல்லையா? கல்லை புரட்டி வச்ச பிறகு அந்த கல்லை யாரும் தள்ள முடியாது, அவ்வளவு பெரிய கல். ஆனா கல்லு தானா புரட்டப்படுகிறது இல்லைங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அங்க அதுல இருந்து உயிரோடு எழுந்து போறாரு. ஆனா அவர் உயிரோடு எழுந்து போவதற்காக கல் புரட்டப்படல, அவரை யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஏன் கல்லு புரட்டப்பட்டது? நீங்களும் நானும் அதை கவனிச்சு, ஆமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்தார் இல்லையா, எனக்காக மரித்தார் இல்லையா, எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார் இல்லையா, எனக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். அதனால அதை நான் பார்க்கும் போதெல்லாம், திறந்திருக்கிற கல்லறையை பார்க்கும் போதெல்லாம் அது எனக்கு ஒண்ணு தெரியணும், ஆண்டவராக இயேசு எனக்காக பிதாவுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து வீற்றிருக்கிறார், அங்கிருந்து எனக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நீங்க விண்ணப்பம் பண்றீங்க இல்லையா, நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு எப்படி பதில் வருது? உயிர் தந்த இயேசு இங்க இருந்து அங்க போய் உட்கார்ந்ததால அங்க இருந்து பதில் வருது, இல்ல பதில் வராது. அப்ப ஜெபம் எப்படி கேட்கப்படுகிறது? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப உயிர் தந்த இயேசு எனக்காக பிதாவுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் இல்லையா? சொல்றார் இல்லையா? நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் என்ன பண்றவர் இருக்கிறார். அப்ப எனக்காக ஒருத்தர் வேண்டுதல் செய்யும் போது, நான் ஜெபிக்கும் போதெல்லாம் என் ஜெபத்தை அவர் கேட்கிறவரா இருக்கிறார். இப்ப உங்களுக்கு தெரியணும், நான் ஜெபிக்கும் போது எப்படி அது பதில் பெறுகிறது அப்படின்னா, எனக்காக ஆண்டவர் அங்க பேசிக்கிட்டு என்ன பண்றாரு? இன்னொன்னு சொல்ல, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எனக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்படி என்ன தெரியுமா? நான் ஜெபிக்கிறேன், நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு என்னுடைய பிரச்சனைக்கும் ஒத்து வரல, அந்த மாதிரி நான் ஜெபிச்சு இருக்கிறேன். சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க பாத்தீங்களா சர்ச்சில், அந்த அம்மாவுக்கு கால் வலியா ஜெபம் பண்ணுங்கன்னா, அந்த அம்மா எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ற, கால் வலி இப்படி ஜெபம் பண்ணாரு. பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி நீங்கள் இப்போ கூப்பிட்டு யாராவது இன்னைக்கு ஜெபம் சொன்னீங்கன்னா, இந்த அம்மாவுக்கு தலைவலிக்கு தான்ப்பா ஜெபம் பண்ணுங்கன்னா, அந்த அம்மாவுக்கு எல்லாத்தையும் ஜெபம் பண்ணுறோம். அந்த அம்மாவுடைய புள்ள பேரப்பிள்ளை எல்லாரும் ஜெபம் பண்ணுருவாங்க, ஆனால் தலைவலிக்கு ஜெபம் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு ஏசப்பாக்கா? உட்காந்துக்கிட்டு அந்த அம்மாவுக்கு தலைவலிக்கு ஜெபம் பண்ண முடியாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். நான் அதுக்காக வாக்குக்காக பெருமூச்சோட என்ன பண்ற ஆண்டவர், அப்பா அவனுக்கு ஜெபிக்க தெரியல, அவனுக்காக நான் ரத்தத்தை செஞ்சிருக்கிறேன், அவனுக்காக அந்த பாவத்தெல்லாம் நீக்கி இருக்கிறேன், அவன் வலியில இருக்கிறான், அந்த வலியிலிருந்து அவனை அந்த வேதனையிலிருந்து அவனை விடுதலையாக்குங்கன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்கிறாராம். சத்தத்தை காணுவான். அதனால நீங்க ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்க தெரியல கூட அவர் நமக்காக ஜெபிக்கிறார். சத்தத்தை காணுமே இல்லையா? நம்ம கோர்ட்டு கேஸுன்னு போனாங்கன்னா அந்த கேஸுக்குன்னு அந்த வக்கீல் வாதாடுவார் இல்லையா? நம்ம ஒரு குழு தான் கொடுத்துருப்போம். இந்த பொருளை எடுத்தியா அப்படின்னு கேட்குறாங்கன்னா, எடுத்துனாங்க இந்த 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 காரணத்தால் எடுத்துன்னு சொல்லிடுவோம். ஆனால் அதுக்கு 4 விதமான காரணங்களை அந்த வக்கீல் பேசுவாராங்க இல்லையா? நம்ம தானே அப்போதான் நிரபராதினம் ஆகவே. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது பதில் பெறும்படியாய் அவர் எனக்காக என்ன நிரபராதை ஆக்கும்படியாய் அவர் அங்க எனக்காக பேசிக்கொண்டு என்ன பண்றாரு? அப்ப இன்னைக்கு அது எப்படி எனக்கு அது விளங்கு அப்படின்னா, முடிவு பண்ணும், எனக்கு உயிர் தெழுந்த இயேசு இங்க உயிரோடு எழுந்த பிறகு எனக்காக இன்னை வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு? சத்தத்தை காணுமே. அப்ப உயிரோடு இது சொல்ற இல்லையா, நான் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலம் நான் உயிரோடு இருக்கிற. அப்படின்னா நீ ஜெபிக்கக்கூடிய எல்லா ஜெபத்துக்கும் நான் உயிரோட்டமான பதில் என்ன பண்றேன்னா கொடுக்கிறேன். அப்ப எத்தனை பேர் நம்பிக்கையா ஜெபிக்கலாம்?